அடி மருமகளே, கொஞ்சம் காஃபி குடிக்கிறியா? அம்மாடி த்ரிஷா, நான் என்னம்மா பண்ணேன்? ஏன் மேலே கோச்சிக்கின்னு பேச மாட்டேன்ற? ஏந்திரி, என்னதான் பண்ணுறீ நீ? அம்மாடி அஞ்சலி, ஐயோ என்னது இவ்வளோ ரத்தம் பெய்யுது? என்னாச்சுன்னு தெரியலையே. த்ரிஷா ஏன் தெரியுமா? த்ரிஷா ஏன் தெரியுமா? அடி பாவி, என்னடி பண்ண? என்னது இது? ஐயோ பாய்சன்னு விஷம் குடிச்சிட்டியடி த்ரிஷா. என் புள்ள வந்தா நான் என்ன பதில் சொல்லுவேன்? ஐயோ த்ரிஷா ஏன் தெரியுமா? பேசி தீத்தி இருந்திருக்கலாம் இல்லை? இந்த மாதிரி ஒரு காரியத்தை பண்ணவனுக்கு எப்படிம்மா மனசு வச்சு? ஐயோ என் புள்ளிக்கு தெரிஞ்ச என் புள்ள என்ன நினைப்பா? ஐயோ கார்த்தி, கார்த்தி, கார்த்தி சீக்கிரமா வாடா கார்த்தி. ஐயோ கார்த்தி, இங்க பாடுறா த்ரிஷாவை விஷ குடிச்சிட்டு இருக்கிறாடா. அது வாரா, வந்து பாருடா. அத்தை, நாங்கள் இதெல்லாம் நம்புறதுக்கு இன்னொரு தடவை நாங்கள் முட்டால் ஆகிறதுக்கு விரும்பலை. அவள் பாருங்க சிரிச்ச முகமாக படுத்துட்டு இருக்கா. அவள் போய் விஷ குச்சிக்கிறாளா? நம்மளுக்கு சோத்தில் விஷ வைக்காமல் இருந்தால் சரி. அஞ்சலி, நீ ஏன் அப்படியெல்லாம் பேசுகிற? அவன் உயிருக்கு போராடிட்டு இருக்கா அஞ்சலி. இன்னும் எவ்வளோ நிமிஷம் உயிர் இருக்குன்னு தெரில. தெய்வம் செஞ்சு யாராச்சும் அவளை தூக்கிட்டு ஹாஸ்பிட்டலுக்கு போங்களேன். உங்கள் காலை கும்பிட்றேன். அவளுக்கோஸ்கரம் இல்லைனாச்சும் என் புள்ள வந்து கேட்டால் நான் என்ன பதில் சொல்வேன்? என் பெரிய புள்ளக்கோஸ்கராச்சு இவளை எப்படியாச்சும் நான் காப்பாற்றி தான் ஆகணும். இது நம்மளோட கோபத்தை நிர்மாணிக்கிறது இல்லை, என் புள்ளியோட வாழ்க்கை இருக்குது இதில். வா கார்த்தி, வா, உங்கள் அண்ணியை தூக்கிட்டு போய் ஹாஸ்பிட்டலுக்கு சேர்த்துட்டு வா கார்த்தி, வாடா. நில்லுங்க, எங்கே போகிறீங்க? அண்ணி ஹாஸ்பிட்டல் கூட்டிகிட்டு போகலாம் அஞ்சலி. உங்கள் பொண்டாட்டியை புள்ளியை சாவடிக்க பார்த்தவளை ஹாஸ்பிட்டலுக்கு தூக்கிட்டு போக பார்க்குறீங்களா? என்ன அஞ்சலி பேசுகிற? இந்த மாதிரி டைமில் நம்ம அதெல்லாம் யோசிக்க முடியுமா சொல்லு? யோசிக்கணுங்க, யோசிக்கணும். இவங்க யோசிச்சாங்களா? இல்லை இல்லை, நம்ம ஏன் யோசிக்கணுன்ற நான். நடங்க போகலாம். இங்கே பாருங்க, பாம்பு எங்கடா விஷ குடிச்சு பார்த்துக்கிறீங்களா? அது விஷ பாம்புங்க. நிஜமாவே விஷ குடிச்சிக்குதான்னு பாருங்க, அப்புறமா ஹாஸ்பிட்டல் தூக்கின்னு போகலான்ட்டு யோசிக்கலாம். ஏன் உங்கள் அண்ணி நடிக்கிறது ஏன் உங்களுக்கு தெரியாதா என்ன? நடிக்கிறதுல தான் உங்கள் அண்ணி கோல்டு மெடலிஸ்ட் ஆச்சே. அவளாவது விஷ குடிக்கிறதாவது விஷ பாம்பு. என்னங்க உங்கள் அண்ணி உங்களுக்கு அவ்வளோ கெடுதல் பண்ணாலும் நீங்கள் நல்லது செய்கிறீங்க. ஒரு சொல்லுக்கு ஒரு சூடு. உங்களுக்கு 1000 சூடு பட்டாலும் உங்களுக்கு புத்தி வராது. எப்படியோ தொழிங்க. இங்கே பாரு அஞ்சலி, எனக்கு அதெல்லாம் முக்கியம் இல்லை. எனக்கு அண்ணி முக்கியம் இல்லை, எங்கள் அண்ணன் முக்கியம். எங்கள் அண்ணனுக்கோஸ்கரம் நான் என்ன வேணாலும் பண்ணுவேன் அஞ்சலி. எங்கள் அண்ணன் மூஞ்சிக்கோஸ்கரம் இப்போ நான் எங்கள் அண்ணியை நான் பார்த்து தான் ஆகணும். நீ என்னை தப்பாக நினச்சாலும் பரவாயில்ல அஞ்சலி. அண்ணி, அண்ணி ஏந்திருக்க அண்ணி. என்னடா அண்ணி அண்ணி என்ற? தூக்குடா அவளை. அவள் ஃபுல்லாக பிளட் வாமிட் பண்ணியிருக்கா. அவளை கூட தெரியலையா உனக்கு? தூக்கிட்டு நடுற ஹாஸ்பிட்டலுக்கு நடுற போகலாம். ஐயோ நிஜமாவே விஷ குச்சிட்டு இருக்கிறாங்க. உடம்புலாம் சில்லுன்னு இருக்குது. ஐயோ நடுங்க நடுங்க போகலாம். என்னது நிஜமாக விஷம் குடிச்சிட்டு இருக்கிறாங்களா அக்கா? நடுங்க தூக்கின்னு போகலாம். ஐயோ அம்மா, நீ ஒன்றும் அக்கறை காமிக்க தேவையில்லை. என் மருமகளை நான் பார்த்துக்கிறேன். நீ போ, நீ போயிட்டு நீ வேற அதை யோசிச்சு வை, எப்படி பேசலாம் என்ன பேசலான்னுட்டு. போடி அம்மா. என்னத்த எப்படி பேசுகிறீங்க? நான் என்ன வேணும் நான் பேசினேன்? அவங்க எப்போவுமே நடிக்கிறாங்க, அதுதான் நடிக்கிறாங்க சொல்லிட்டு நான் நம்பிட்டேன் அத்தை. நான் திறமைப்பட்டேன், மன்னிச்சிடுங்க அத்தை. வாங்க அத்தை போகலாம், ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிகிட்டு போகலாம். வாங்க அத்தை. தூக்குடா, என்னடா யோசிச்சுட்டு இருக்க? தூக்குடா. அண்ணி, அண்ணி ஏந்திடுங்க அண்ணி. என்ன பண்ணி தொலைகிறதுன்னே தெரியல நம்ம வீட்டுக்கு. ஒன்று போனால் ஒன்று மாற்றி பிரச்சனையாகவே இருக்குதே. மாற்றி மாற்றி ஹாஸ்பிட்டலில் போய் படுத்துக்கிறாங்களே. யார் கண்ணு பட்டுச்சின்னு தெரியலையே என் குடும்பத்துக்கு. ஐயோ கடவுளே. என்னங்க கொஞ்சம் சீக்கிரமாக போங்க. இதோ போகிற போய்கிட்டே இருக்கு. வீடெல்லாம் எப்படி துரு தெரியவா, எப்படி படுத்து கிடக்கிறா பாரு சண்டாளி. ஒரு வார்த்தையை விட்டாங்கன்னுட்டு இப்படி அடி வச குடிப்படி. அடி பாவி மாவளே, என்ன பண்ணுறதுன்னு தெரியல. என் புள்ளிக்கு நான் இப்போ எப்படி ஃபோன் பண்ணி சொல்லுவேன்? துடிச்சு போயிடுவானே. ஐயோ கடவுளே, எனக்கு வந்த சோதனை என்னப்பா இது? ஐயோ ஐயோ கடவுளே. அத்தை, மாமாக்கு ஃபோன் பண்ணி சொல்லுங்க அத்தை. எல்லாம் உன்னால் தாண்டி. உன்னை யாரடி என் மருமகளை மலடின்னு சொல்ல சொன்னா? சொல்லு பார்க்கலாம். அத்தை,
இவ்வளோ ஒருக்கு பிரச்சனை நடந்திருக்குதுன்னா அதுக்கு காரணம் நீங்கள் மட்டும்தான் அத்தை. அன்னைக்கு நீங்கள் அக்காவை குத்தி பேசாமல் இருந்திருந்தா அக்கா இவ்வளோ ஒருக்கு வந்திருக்க மாட்டாங்க, இவ்வளோ கெடுதலெல்லாம் செஞ்சுருக்க மாட்டாங்க. நீங்கள் தானே குழந்தைலன்ட்டு அன்றைக்கி குத்தி பேசுனீங்க, உன் வயிற்றுல ஒரு புழு பூச்சி கூட இல்லைன்னு சொல்லிட்டு. இன்றைக்கி எல்லாமே நான் தான் பண்ணேன்ட்டு ஏன் மேலே பழி போடுறீங்க? என்ன பாவம் செஞ்சனோ தெரில, 2 பிள்ளைய பெற்றுட்டோம், நிம்மதி இல்லை. மருமகளாக இருங்க பிசாசுங்க. வாய் மூடிட்டு சண்டை வரீங்களா? எந்த நேரத்தில் சண்டை போடணுன்ட்டு ஒரு விவஸ்தையே இல்லாமல் போயிடுச்சு உங்களுக்கு. வீட்லேயும் சண்டை போடுறீங்க, இப்போ கார்லேயும் சண்டை போடுறீங்க. நிம்மதியே இல்லை எனக்கு. டாக்டர், எப்படியாச்சும் என் மருமகளை காப்பாற்றி கொடுத்துங்க டாக்டர். இல்லைனா நான் என் பிள்ளைக்கு நான் எப்படி பதில் சொல்லுவேன்ட்டு எனக்கு தெரியாது. ஃபஸ்ட்டு என்னாச்சுன்னு சொல்லுங்கள். டாக்டர், எங்கள் அண்ணி விஷம் குடிச்சிட்டாங்க டாக்டர், கொஞ்சம் வாங்க டாக்டர், சீக்கிரமாக வாங்க டாக்டர். ஓ ஷிட், விஷம் குடிச்சு ரொம்ப நேரம் ஆகிது பொழுகுது. ஐயோ, அப்போ என் மருமகளை காப்பாற்ற முடியாதா? ஐயோ டாக்டர், காசு பற்றி நீங்கள் யோசிக்கவே யோசிக்காதீங்க. எவ்வளோ லட்சம் எவ்வளோ கோடியெல்லாம் நான் எடுத்துகிட்டு வரேன். தயவு செஞ்சு எங்கள் அக்காவை காப்பாற்றி கொடுத்துடுங்க டாக்டர். அடைச்சி நிறுத்தடி, அவள் விஷம் குடிச்சதுக்கு காரணமே நீ தானடி. இப்படி நடிக்கிற, யாரடி நடிக்கிறன்னு சொல்கிற? நீ நடிக்கிறியா இல்லை யார் நடிக்கிறது? அவள் கரெக்டாக தாண்டி இருந்தா. நீ என்னைக்கு என் வீட்டில் என்னைக்கு நீ கால் எடுத்து வச்சியோ அன்னைக்கு பிடிச்சிச்சுடி என் வீட்டில் சனி. ஐயோ, ஒன்று போனால் ஒன்று வருது. ஒருத்தர் பார்த்து ஒருத்தர் ஹாஸ்பிட்டலில் படுத்துக்கிட்டு எங்கள் வீட்டுக்காரிய புள்ளெல்லாம் பிரிஞ்சு தூரமாக வேலைக்கு போய் எந்த நேரத்தில் கால் எடுத்து உள்ளே வச்சு சிரிக்குமா அவளை. என் குடும்பமே பிரிஞ்சு நாசமாக போய்கிட்டு இருக்குது. தயவு செஞ்சு நீ இப்படி நீல் கண்ணீர் வெடிக்காதடி, போடி வெளியே இங்கிருந்து. அத்தை, இப்படிலாம் பேசாதீங்க அத்தை, எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. நீ கஷ்டப்பண்ணோன்னு பேசிகிட்டு இருக்க. பாவம், ஒரு குழந்தை இல்லைன்னு சொல்லிட்டு அவளை மலடின்னு சொல்லி இந்த நிலைமைக்கு அவளை ஆக்கிட்டியேடி, படுபாவி. பொடி வெளியே இங்கிருந்து. என்னங்க உங்கள் அம்மா இவ்வளோலாம் பேசுகிறாங்க, கம்முன்னு நிற்கிறீங்க? கொஞ்ச நேரம் போ அஞ்சலி, வெளியோ ப்ளீஸ் அஞ்சலி. நீங்களும் கொஞ்சம் வெளியே போகிறீங்களா? டாக்டர், எப்படியாச்சும் என் மருமகளை காப்பாற்றி கொடுத்துடுங்க டாக்டர். நான் எவ்வளோ கர்ச்சானாலும் பரவாயில்ல, நான் உங்களுக்கு தரேன். ஆனால் இவ கையில் ₹1 கூட நீங்கள் வாங்கக்கூடாது. எல்லாமே நான் தரேன் டாக்டர், எல்லாமே நான் தரேன். என் மருமகளை உசுரோடு என் கையில் குத்துருங்க டாக்டர். கொஞ்சம் வெளியே போறியாம்மா? இங்கே என்ன நடக்குது? சண்டை போட்டுன்னுக்குறீங்க. கார்த்தி, எனக்கு ரொம்ப பயமாக இருக்குதுடா. என்னடா பண்ணுறது? எப்படா உன் கண்ணனுக்கு நான் ஃபோன் பண்ணி சொல்லவே இப்போ? ஐயோ கடவுளே, சோதனை மேலே சோதனை கொடுக்கிறியே, உனக்கு கண்ணில்லையா கடவுளே? அவங்க பாய்சன் சாப்பிட்டு ரொம்ப நேரம் இருக்குது. இவ்வளோ நேரம் வீட்டில் என்ன பண்ணி நின்றீங்க? சீக்கிரமாக தூக்கின்னு வந்துட்டு அறிவில்லை உங்களுக்கு? இல்லை டாக்டர், எல்லாம் இந்த சண்டாளினால வந்தது டாக்டர். இவ தான் அவன் விஷம் குடிக்கல, நடிக்கிற மாதிரி தூங்கிட்டு இருக்கா சொல்லி இவ்வளோ நேரம் பண்ணிட்டாங்க டாக்டர். என்னாச்சு டாக்டர் என் மருமகளுக்கு? சொல்லுங்க டாக்டர். ரொம்ப ரொம்ப சீரியஸாக இருக்கிறாங்க. இப்போதைக்கு எதுவுமே சொல்ல முடியாது. ஐயோ டாக்டர், கை விட்டுறதுங்க டாக்டர். உங்களை தான் நாங்கள் மழை போல் நம்பிட்டு இருக்கோம். கடவுளான்னு நினச்சி உங்களை கேட்குறோம். தயவு செஞ்சு எங்கள் அண்ணி எப்படியாச்சும் காப்பாற்றி கொடுத்துடுங்க டாக்டர். ஆமாம் டாக்டர், என் பிள்ளைக்கு முதலே குழந்தை இல்லைன்னு சொல்லிட்டு ரொம்ப நோவு துண்டுறான். இப்போ பொண்டாட்டியும் இல்லைன்னா அவன் நடப்போனும் ஆயிடுவான் டாக்டர், நடப்போனும் ஆயிடுவான் டாக்டர். எவ்வளோ கோடி ஆனாலும் பரவாயில்ல டாக்டர், தயவு செஞ்சு எங்கள் அக்காவை காப்பாற்றி கொடுத்துடுங்க டாக்டர். அடைச்சி நிறுத்து, பணக்காரன்ற திமிரில் மெதுக்காத. என்ன கம்மன் நில்லு. நிறுத்துமா, போதும். எனக்கு நாகச குடிக்கணும் போல இருக்கு. கார்த்தி, என்னங்க? பின் என்ன பண்றது? இங்க என்ன நிலைமை நடக்குதுன்னு தெரியாம எங்க வந்தாலும் சண்டை போட்டுன்னே இருக்கிறீங்க. டாக்டர், நாங்க போய் அண்ணிய பார்க்கலாமா? ஆமாம் டாக்டர், ஒரு 8 பார்த்துக்கிறோமே. சரி, உள்ள போவாதீங்க, வெளியே டோர்ல இருந்து பாருங்க. ஐயோ, என்னால இவ கஷ்டப்படுறத பார்க்க முடியல கார்த்தி. வா கார்த்தி, முதல்ல போய் இவங்க அண்ணாக்கு ஃபோன் பண்ணலாம்.